கிளினிக் மாதிரி தான். மருந்து கொடுத்தாங்க, நல்லா போச்சு. மருந்து முடிஞ்சோடனே மறுபடியும் வந்துருச்சு. அந்த கதை தான் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. நம்ம இங்கே உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம், சுகம் கிடச்சிரும். ஆனால் வீட்டுக்கு போனோன்னே மறுபடியும் அந்த வலி, அந்த குடைச்சல், உங்களுக்கு என்ன சுகத்தை எந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அது மறுபடியும் ஒரு என்னது வலி கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை குடைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். எடுத்தோடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அதை சந்தேகப்படக்கூடாது. பாரு, கிளினிக் மாதிரி தான். மருந்து கொடுத்தாங்க, நல்லா போச்சு. மருந்து முடிஞ்சோடனே மறுபடியும் வந்துருச்சு. அந்த கதை தான் அப்படின்னு இல்லை. இதுதான் உங்கள் விசுவாசத்துடைய சவால். ஏன் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்படி வரும்போது நீங்கள் சொன்னால், இது நான் பரிபூர்ணமாக பெற்ற சுகம், ஆகையால் நான் இதை குறித்து எதுவுமே யோசிக்க போவதில்லை, நான் சுகத்தை மட்டும் அனுபவிப்பேன், சுகத்தை மட்டும்தான் நான் தொடர்ச்சியாக அனுபவிப்பேன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும்போது அது போயிடும், அந்த வலி போயிடும். ஸோ அதனால் அடிக்கடி வலி அது வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வார்த்தை அறிக்கை செய்யுங்க. வார்த்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன